கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல்களை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு விசை இந்த கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்கு நான் அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்துவாராக. நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அதிலே பலவிதமான துன்பங்கள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், சஞ்சலங்கள், தவிப்புகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. வியாதி, பலவீனம், நோய், வாதை, இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு மிகவும் வெறுப்பாக இருக்கிறது. கசந்து போய்விட்டோம். என்ன வாழ்க்கை இது என்று சொல்லி கசந்து போய்விட்டோம். என்ன செய்வதென்று நமக்கு தெரியவில்லை. புலம்புகிறோம், தவிக்கிறோம். ஆண்டவரிடத்திலே போய் கேள்வி கேட்கிறோம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை? நான் உம்முடைய பிள்ளை தானே, நான் உம்முடைய மகன் தானே, நான் உம்முடைய மகன் தானே, நான் உம்முடைய மகள் தானே. நான் எவ்வளவா ஜெபிக்கிறேன், எவ்வளவாய் உம்மை தேடுகிறேன், உமக்காக ஓடுகிறேன், ஊழியம் செய்கிறேன், பகுதி நேரமாக ஊழியம் செய்கிறேன், கிடைக்க நேரமெல்லாம் அமர்ந்து ஜெபிக்கிறேன், வைத்து தியானிக்கிறேன். ஆனா ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சரியான ஆசீர்வாதம் கிடைக்கல, நன்மை கிடைக்கல? இப்படியே நான் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டே மரித்து போய்விடுவனோ என்று சொல்லி புலம்பி தவித்து வாழ்க்கையில வாழ்வதை விட செத்துட்டா நலம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறோம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், மறுபடியும் சொல்லுகிறேன், மரணம் என்பது முடிவு அல்ல, அதற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ரெண்டு காரியங்கள். ஒன்று, மனிதன் மரித்த பிறகு இந்த பூமியிலே நன்மை செய்து உண்மையும் உத்தமமாய் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால், பரிசுத்தமாய் வாழ்ந்தால், அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு பரலோகம் உண்டு, சொர்க்கத்துக்கு போவான். பூமியிலே பாவம் செய்து குடித்து வெறித்து தங்கள் வாழ்க்கையிலே மனம் போல இந்த பூமிக்கு ஏற்ற விதமாய் ஜீவித்து, இந்த பூமிக்கு ஏற்ற விதமாய் தங்கள் வாழ்க்கையிலே வாழ்ந்து மரித்து போடு ஆத்துமாக்கள் நரகத்திலே தள்ளப்படும். நரகமும் சரி, பரலோகமும் சரி, பரிசுத்த வேதம் சொல்லுகிறபடி நித்தியமான வாழ்க்கை. ஒரு முறை உள்ள போயிட்டா, அதாவது மாம்சத்துல மரித்து ஆத்மாவிலே உள்ள போயிட்டா திரும்ப வெளியே வந்து பூமியில மனுஷனாய் பிறக்க முடியாது, வாழ முடியாது. ஆகவே மரணத்தை வாஞ்சிக்காமல் தேவ சமூகத்திலே அமர்ந்து இன்னும் ஜெபித்து ஜெயம் எடுக்க பழகுங்கள். உண்மையிலே அது முக்கியம். சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் பெருசா ஊதி இப்படி அப்படின்னு சொல்லி நீங்களா நினைத்து கொண்டு உங்களுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாக்கி கொண்டு நீங்கள் கலங்குவது நல்லது அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, தைரியமா இருங்க. எந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நீதிமானுடைய வாழ்க்கையில ரெண்டு காரியங்கள் நடக்கும். ஒன்று, அவனுடைய சுரசின் மேலே ஆசீர்வாதங்கள் இருக்கும். அவனுடைய வாய் ஜீவ ஊற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நீதிமானுடைய வாழ்க்கையில அநேக நன்மைகளை இந்த பரிசுத்த வேதாகமும் சொல்கிறது. அவனுடைய ஒரு பகுதியினுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் நன்மைகளை அனுபவிக்கிறதா இருக்கிறது. அதே நேரம் இன்னொரு பக்கம் இருக்கிறது.
அந்த இன்னொரு பக்கத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நன்மையான காரியங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு காரியம் உண்டு, அவைகளை தியானிக்க போகிறோம். நீங்கள் வேதத்திலே சங்கீதங்களின் புஸ்தகத்திலே திருப்பி கொண்டு சொன்னால் சங்கீதம் 34 அதிகாரம் 19வது வசனம். சங்கீதம் 34 அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். வாசிக்கிறேன், பாருங்கள். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகளாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நல்லா கவனிக்கணும். நீதிமான் ஒருபுறம் அவனுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன நன்மைகள் நடந்துகிட்டே இருக்கும், சின்ன சின்ன ஆசீர்வாதங்கள் உண்டாகி கொண்டே இருக்கும். ஆனா மறுபுறம் இங்க வேதம் சொல்லுகிறது, நீதிமான் உடைய வாழ்க்கையிலே அநேக துன்பங்கள் இருக்கும். 1 2 அல்ல, அநேக துன்பங்கள் நீதிமானுடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொல்லி இந்த பரிசுத்த வேதாகமும் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகம் நம்மை பார்த்து ஒருவேளை விபச்சாரக்காரன் என்றோ, வேசி மார்க்கத்தான் என்றோ, அல்லது பொம்பளை பொறுக்கி, அல்லது விபச்சாரி, ஒரு வேசி, அல்லது இவன் இப்படிப்பட்ட குற்றத்தை உடையவன், இப்படி இதில் அவன் சரியில்லை, அதில் அவன் சரின்னு சொல்லி நம்மை பல விதங்களிலே அசிங்கமா பேசலாம், அருவருப்பா பேசலாம். நம்முடைய வாழ்க்கையிலே பல காரியங்களிலே இந்த உலகம் நம்மை பகைக்கலாம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், மனுஷருக்கு முன்பாக நாம் நீதிமான்களா இருக்க வேண்டும் என்பது இல்லை. அங்க நீங்க நான் யாரு, நான் எப்படிப்பட்டவன், நான் எவ்வளவு உத்தமன் நிரூபித்து காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தேவனுடைய பார்வையிலே நீங்களும் நானும் நீதிமான்களாக இருக்க வேண்டும். உண்மையிலே தேவனுடைய பார்வையிலே நீதிமான்களாக இல்லாத பட்சத்துல நாம ஒன்றுமே செய்ய முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ தேவ பாதையிலே, தேவனுடைய பார்வையிலே, தேவ வழியிலே நாம் நீதிமான்களா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நீதியின் பாதையிலே மிகவும் அழகாக தெளிவாக நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆமா, நீதியின் பாதையில ஜீவன் உண்டு, அந்த பாதையிலே மரணம் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நீதியின் பாதை நம்முடைய வாழ்க்கையில தேவை. இன்னொரு காரியத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். வேதம் அழகாய் சொல்லுகிறது, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் கிடையாது. வசனத்தை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருக்காக வாழுகிறேன், நான் ஒரு சரியான கிறிஸ்தவன் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்லுகிறது, அவர் உலகத்தான் அல்லாதது போல நாமும் உலகத்தார் கிடையாது. ஆகவே வசனம் தெளிவா சொல்லுது, நாம் உலகத்தாரா இல்லாததுனாலே உலகம் நம்மை பகைக்கும், கிறிஸ்துவை பகைத்தது போல நம்மை பகைக்கும் என்று சொல்லி வேத வாக்கியம் மிகவும் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. நான் உலகத்தான் அல்லாது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. ஆகவே இந்த உலகம் நம்மை பகைக்கதான் செய்யும். உலகம் நம்ம என்ன செய்யும், வெறுக்கதான் செய்யும். நம்மளை முக்கியத்துவப்படுத்தாது, நம்மை மேன்மைப்படுத்தாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உலகம் நம்மை ஒரு நாளும் நீதிமான் என்று முத்திர குத்தவே குத்தாது. அப்ப யார் நம்முடைய வாழ்க்கையில நம்மை நீதிமானாய் பார்க்க வேண்டும் என்றால் கர்த்தர் ஒருவரே நம்மை நீதிமானாய் பார்க்கிறவர். அவர்தான் நீதிமானா பார்க்கணும். அவர் பார்க்கும் பொழுது அந்த நீதிமானுடைய வாழ்க்கையிலே ஒரு பங்கு உண்மையிலே பரிசுத்தமானது, ஒரு பங்கு ஆசீர்வாதமானது. ஒருபுறம் அப்படி இருக்கும், நிறைய காரியம் நன்மை நடந்துட்டே தான் இருக்கும். நல்லா நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது நம்முடைய கண்களுக்கு எப்பொழுதும் நெருக்கம் மட்டும்தான் தெரிகிறதா இருக்குது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கண்களுக்கு முன்பாக நமக்கு கர்த்தர் சேர்க்க நன்மைகள் நிறைய மறந்து போயிடுறோம். நன்றி
கெட்டவர்களா, நன்றி இல்லாதவர்களா நம்ம வாழ்றோம். நம்ம இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை கர்த்தர் நமக்கு செஞ்சிருக்காரு, எத்தனையோ நன்மைகளை கடந்து வந்திருக்கிறோம், எத்தனையோ ஆசீர்வாதங்களை கடந்து வந்திருக்கிறோம். அதெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம், அதை யோசிக்கவே மாட்டோம். நமக்கு எப்பொழுதுமே நம்முடைய நெருக்கம், உபத்திரவம், பாடு, ஒரு சின்ன பிரச்சனை தான் நமக்கு ரொம்ப பெருசா தெரியும். இதை தான் பார்ப்போம். ஆனா கடந்து வந்த பாதை நன்மைகளை திரும்பி பாருங்க. எத்தனையோ ஆயிரக்கணக்கான நன்மைகளை, பலாயிரக்கணக்கான நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்கிறார். எத்தனையோ செஞ்சிருக்கார், ஒன்று இரண்டு அல்ல, எத்தனையோ கணக்கில் அடங்காத நன்மைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை செஞ்சிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்துடைய வாழ்க்கையில, தனிப்பட்டதுல, பிள்ளைங்க வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை நம்ம பார்த்திருக்கோம். வேலை பார்க்கிற ஸ்தலங்கள், எவ்வளவோ செயல்கள்ல கர்த்தருடைய நன்மை நமக்கு கிடைச்சிருக்கு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வேதமே சொல்லுது, நம்முடைய வாழ்க்கையில துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க வசனம் சொல்லுதுன்னா, நீதிமானுக்கு கண்டிப்பா துன்பம் வரும், கர்த்தருடைய பிள்ளைக்கு கண்டிப்பா நெருக்கம் வரும், பாடு வரும், வேதனை வரும், கண்ணீர் வரும், அவமானம் வரும். அவமானம் வரும். நாம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம கர்த்தருடைய பிள்ளை, நமக்கு ஒண்ணுமே சுகமாய் வாழும். இல்லை, கிடையவே கிடையாது. சுகமாலாம் பூமியில வாழ முடியாது. என் வாழ்க்கையில சுகமாய் ஒருத்தன் வாழ்றான்னா அவனுக்கும் கர்த்தருக்கும் நிச்சயமா சம்பந்தம் கிடையவே கிடையாது. தேவன் அவனை நீதிமான பார்க்கல, எங்கேயோ இடத்துல அவன் தவறி போயிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற காரியம் இல்ல, பிசாசானவனோ அல்லது மற்ற காரியங்கள்ல அவனுக்கு நன்மை கிடைச்சிட்டு அதுல ஓடிட்டே இருப்பான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் வசனத்தின்படி நீதிமான்களாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமா நெருக்கம் உண்டு. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அது யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 22வது வசனம். யோவான் 16வது அதிகாரம் 22வது. ஒரு நிமிஷம், தேங்க்யூ ஜீசஸ். மன்னிக்கணும், 33வது வசனம். யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என்னிடத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். நல்லா பாருங்க, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை தெளிவாக உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். உண்மையிலே கிறிஸ்துவை விசுவாசிப்பீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் உபத்திரவம் உண்டு. உபத்திரவத்தின் பாதையில தான் பரலோகத்துக்குள்ள கடந்து போக முடியும். ஒருவேளை மற்றவங்களை நம்மளை பார்த்து கேட்பாங்க, ஏனப்பா உங்க தெய்வம் மெய்யானவர், நல்லவர் அப்படிலாம் சொல்றீங்க, ஆனா அவரே அவங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் தரணும், ஏன் இவ்வளவு நெருக்கம் தரணும் சொல்லலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பந்தய சாலையிலே ஒரு பந்தய பொருளை பெற வேண்டும் என்று சொன்னால், வெற்றி சிறக்க வேண்டும் என்று சொன்னால் ஓடிதான் ஆக வேண்டும், கஷ்டப்பட்டு தான் ஆகணும். கஷ்டப்படாமல் வெற்றி சிறக்க முடியாது. கஷ்டப்படாமல் நமக்கு நன்மை வரவே வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சும்மா உட்காந்து நம்ம நார்மலா ஜெபம் பண்ணி நார்மலா வாழ்க்கை வாழ்ந்து நன்மை பெற்ற நினைக்காதீங்க, நடக்கவே நடக்காது. ஆமா, ஒவ்வொரு காரியத்துக்கும் தெய்வ சமூகத்தில் அதற்கேற்ற விலை கிடைத்து அதற்கேற்ற காரியங்களை நம்ம செலுத்தினா மட்டும்தான் நமக்கு நன்மை நடக்கும். அப்போ இங்கே சில காரியங்கள்ல வேதம் அழகா சொல்லுது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, அந்த உபத்திரவங்கள் உண்டு. அப்ப நீங்களும் நானும் உபத்திரப்படுகிறதுனால சோர்ந்து போகாதீங்க. தேவ பார்வையில நீங்கள் நீதிமான்களா இருக்கிறீர்கள். ஆமா, கர்த்தருடைய பார்வையிலே நீதிமான்களா இருக்கப்பே தான் கர்த்தர் உங்களை இந்த பாதையிலே அழைத்து வருகிறார். சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. ஆமா, சோர்ந்து போகாதீங்க, தைரியமா இருங்க. இதுதான் நம்ம பாதை. நம்முடைய பாதையை குறித்து வேதம் சொல்லுது, அது இடுக்கமும் ஒடுக்கமான பாதை. குறுகலான பாதையில தான் தேவ சமூகத்துக்கு போகணும். விசாலமான காரியம் அல்ல, குறுகலான ஓட்டம், குறுகலான பாதை வழியாக தான் நீங்களும் நானும் நித்தியத்துக்கு பரலோகத்துக்கு போக முடியுமே தவிர மற்றபடி முடியவே முடியாது.
அப்ப நீதிமானாய் வாழணும்னா நமக்கு நன்மை ஒரு பக்கம் கண்டிப்பா உண்டு, ஆனா இன்னொரு பக்கம் கண்டிப்பா உபத்திரவப்பட்டு நன்மையை பெற்று கொண்டு போக வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ நான் இந்த உபத்திரவத்தை குறித்து தெய்வ சமூகத்துல கேட்கும் பொழுது, என்ன ஆண்டவர் இப்படி நீங்க சொல்றீங்களே, என்ன கதை, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நான் தேவ சமூகத்திலே கேட்கும் பொழுது, ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு வித்தியாசமாய் கற்றுக் கொடுத்தார். என்ன அப்படின்னா, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11, 12 நான் வாசிக்கிறேன். மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரத்துக்கு போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து, தன் சகோதரனாகிய எபிரெயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். இந்த வார்த்தையை இயேசப்பா கொடுத்தார். என்னடா இது, மோசே என்பவர் ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டவர், அவர் முற்பிதாக்களை அழகாக வழிநடத்தக்கூடியவர். ஆனா இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். மோசேயினுடைய வாழ்க்கையிலே தவறக்கூடிய, அதுக்காக நீங்க கொலை செய்யணும்னு நான் சொல்ல வரல, ஏதோ ஒரு விதத்துல ஜெப வாழ்க்கையிலையோ ஆவிக்குரிய ஜீவித்திலேயோ பரிசுத்த வாழ்க்கையிலையோ தவறி போய் இருக்கும். அப்ப ஆண்ட கேட்ட, ஆண்டவரே இந்த காரியத்துக்கும் அந்த காரியத்துக்கும் சம்பந்தமே இல்லையே, இதுல மோசேக்கு என்ன உபத்திரவம் இருக்கு என்று சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் அழகா சொன்னார், மோசே எகிப்திலே ராஜ வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் பிறந்து 3 மாசம் பெற்றோடு இருந்தார். அதுக்கப்புறம் அரண்மனைக்கு வளர்க்கப்பட்டார். தன் சொந்த தாயாரால் அவர் போஷிக்கப்பட்டு அரண்மனையிலே ஒரு குறிப்பிட்ட காலம் தாயாரால் போஷிக்கப்பட, பின்பு அரண்மனை அவர் போஷித்து நல்ல ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்தார். வில்வித்தையில தேர்ந்தவர். அவர் யுத்தத்துல பயங்கரமா எல்லா கலைகளையும் கற்றவர். வார்த்தையிலே ரொம்ப தேர்ந்தவர். நிறைய மொழிகளை அறிந்தவர் மோசே. அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையிலே அவர் சாதாரணமா அப்படியே இந்த உலகத்துல அவர் இருந்த நாட்கள்ல எகிப்துல அரண்மனையில எகிப்து பார்வோனுடைய குமாரனாக அப்படியே வளர்ந்துட்டே அப்படியே வந்திருந்தாருன்னா, அவருடைய வாழ்க்கையில அப்படியே கொஞ்சம் காலம் கழிக்கும் பொழுது அவரை கொண்டு அழகா, அவருடைய நாட்கள் வரும் பொழுது அவரை கொண்டு அழகா இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே மீட்டு கொண்டு வந்து விடலாம். பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப சுலபமான காரியம். அவருக்கு ராஜரீக பட்டத்தை கொடுத்துட்டாங்கன்னா அவர் அழகா இஸ்ரவேலை என்ன பண்ணுவார், சுதந்திரமா நீங்க போங்கன்னு விடுவிச்சு அனுப்பிடலாம். அது பெரிய காரியமே இல்லை. ஆனா பாருங்க, அங்கே மோசேயினுடைய வாழ்க்கையிலே அவர் தவறுகிற சூழ்நிலை வருது. என்ன ஆண்டவரை, ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை அவனுக்கு கொண்டே நீங்க கொடுக்குறீங்க, சுலபமாய் அவர் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் ஆவியானவர் அழகாக சொன்னார், அவனுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு நான் ஒரு வார்த்தை சொன்னேன், உன்னுடைய சந்ததி பூமியில பெருகி இருக்கும், ஆனா அந்த சந்ததி 400 வருஷங்கள் அடிமைகளா இருக்கும்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். அந்த வார்த்தை நிறைவேறுவதற்காக தான் மோசேனுடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கத்தை நான் கொண்டு வந்தேன், ஒரு சோதனையை, ஒரு உபத்திரவத்தை நான் கொண்டு வந்தேன். ராஜரீக வாழ்க்கையை விட்டுட்டு தன் ஜீவன் தப்ப ஓடி போய் வனாந்தரத்துல பாடுபடும்படி அவனை நான் பண்ணேன், அழைத்து கொண்டு போனேன் என்று சொன்னார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய வாழ்க்கையில உண்மையிலே சில காரியங்கள் சுலபமாய் கிடைப்பதற்கு நல்ல சந்தர்ப்பங்கள், தருணங்கள் இருக்கும். கையில அப்படி கிட்ட கிடைப்பதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்கும். அப்படியே சொல்லுவாங்களே, பழம் நழுவி பால்ல விழுந்த மாதிரி இருக்கும், ஆனா கை கேட்டு வாய்க்கு என்ன பண்ணியிருக்காது. ஆமா, உண்மையிலே நம்ம நல்ல எதிர்பார்த்து காத்து கிடப்போம். இது நடந்துரும், இந்த நன்மை நமக்கு வந்துடும், இந்த மேன்மை நமக்கு வந்துடும், இந்த ஆசீர்வாதம் வந்துடும் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா பாத்தீங்கன்னா என்ன பண்ணாது, அது நடக்காது, அப்படியே தவறி போயிடும். அதேதான் மோசேயினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் மூலமாய்
அவர் எகிப்தில ஒருவேளை பார்வோனுடைய ஸ்தானத்திலே வந்து அமருவார் என்று இஸ்ரவேலுக்கு மீட்பு கிடைப்பது என்பது சுலபமான காரியம். ஆனா அந்த சுலபமான காரியத்தை கிடைக்க விடாம கர்த்தர் மோசேயுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் செய்யறாரு. அவன் தன் பாதையை விட்டு தவறி போக முடிச்சு, அவன் தன் தேசத்தை விட்டு புறப்பட்டு ஓடி போய் தூர தேசத்திலே அங்கே வாழுகிறான் 40 ஆண்டு காலங்கள். நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய வாழ்க்கையில இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது. எல்லாம் சுலபமா கையில கிடைக்கிற மாதிரி இந்த கிட்ட வரைக்கும் வந்துட்டு அப்படியே போயிட்டு பிரதர், அப்படியே கிட்ட வரைக்கும் வந்துட்டு அப்படியே போயிட்டு பிரதர், கவலைப்படாதீங்க. அதுல ஒரு மறைவான ஒரு காரியம் நிச்சயமா இருக்கு, அதை கண்டுபிடிங்க. அந்த நெருக்கத்தின் காலத்துல உள்ள ஒரு மறைவான ஒரு காரியம் இருக்குது. ஒருவேளை ஆபிரகாம் இடத்துல கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தமான அந்த வார்த்தை, ஆபிரகாம் சொல்லப்பட்ட அந்த தீர்க்கமான வார்த்தை நிறைவேறுவதற்காக மோசேனுடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கம் வந்தது. உண்மைதான், உங்க வாழ்க்கையில ஒருவேளை அப்படி இருக்கலாம். அதை கண்டுபிடிங்க. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இந்த மோசேக்கு இந்த உபத்திரம் வந்தது நல்லது. அதனாலதான் அவர் 40 வருஷம் அவர் ட்ரெயின் பண்ணி மறுபடியும் கொண்டு வந்து எப்படி கொண்டு வராரு, மறுபடியும் மோசேக்கு அதிகாரத்தை கொடுத்து, வல்லமை கொடுத்து, சத்துவத்தை கொடுத்து, மோசேயை அவர் நல்ல பலப்படுத்தி மறுபடியும் கொண்டு வந்து பார்வோனுக்கு முன்பாக எதிர்த்து நின்று பேச வைக்கிற அளவுக்கு அவரை தைரியப்படுத்தி கொண்டு நிப்பாற்றார். அவர் மூலமா அற்புதங்கள் நடக்குது, பயங்கரமா நடக்குது. 6 லட்சம் புருஷர்களை மோசே அழகாக கானானுக்குள் கடந்து போற அளவுக்கு நடத்தி கூட்டிட்டு கொண்டு போனார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உபத்திரவம் நல்லது, இந்த நெருக்கம் நல்லது. கை கிட்ட வரைக்கும் வந்துட்டு சில காரியம் நடக்கலன்னு சொல்றீங்கல்ல, இது நடக்காம போனது நல்லது. இது நிமித்தம் உங்க வாழ்க்கையில வேறு ஒரு பலத்த நன்மை இருக்கு, அதை கண்டுபிடிங்க. நாம எப்பொழுதே இந்த சில்லறத்தனமான நன்மை கிடைக்கலன்னு இதையே யோசிச்சு அழுது அழுது இதை செய்யல, நீங்க அதை செய்யல, அதை பண்ணல, இதை பண்ணல, இப்படியெல்லாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஆமா, நீங்க எது பண்ணல அது பண்ணல ஆண்டவரை சின்ன சின்னதான் பார்த்துட்டே இருக்கோம். இல்ல, ஒரு பெரிய காரியம் உங்களுக்காக இருக்கு. அதுக்குதான் இந்த உபத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. பெரிய காரியம் உங்களுக்காக எனக்காக இருக்கிறது. வசனம் நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கணும். அப்ப இந்த உபத்திரவம் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கிறது. இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த கற்றுக் கொடுக்கிற காரியம் கற்றுக் கொடுக்கப்பட்ட பிறகும் சிலர் மறுபடியும் அதே வலையில போய் திரும்ப விழுந்து கிடப்பாங்க. அதே உபத்திரவத்துல ஒரு முறை அடி வாங்கியிருப்போம், ஒரு முறை அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருப்போம், மறுபடி அதே உபத்திரவத்துல விழுந்து கிடப்போம். அதை கண்டுபிடிங்க, எப்படி விழுகிறோம், எப்படி இந்த உபத்திரம் மறுபடி நம்முடைய வாழ்க்கையில வருது, அதை கண்டுபிடிச்சு அதை சரிப்படுத்திட்டீங்கன்னா போதுங்க. மோசேயை போல உங்களை கர்த்தர் கொண்டு போய் 6 லட்சம் புருஷரை வழிநடத்தும்படியான பலத்த காரியத்தை செய்வார். 1, 2 பலத்த காரியத்தை கர்த்தர் செய்வார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜீவியத்துல நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நாம் இந்த உபத்திரவத்தின் பாதையில கண்டிப்பா கடந்து போகணும். கை கெட்டினது வாய் கெட்டினு கலங்காதீங்க. அதை விட அதிகமான மேலான பெரிதான நன்மைகள் நமக்கு உண்டு. அல்லேலூயா. ஆமா, தைரியமா இருங்க. 1. 2வது, இன்னொரு காரியத்தை பார்க்கும் பொழுது வேதம் நம்முடைய வாழ்க்கையில் இன்னொரு காரியத்தை கர்த்தர் அழகாக சொல்லி கொடுத்தார். 1, முற்பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை நிறைவேறி நீங்கள் அதுல உள்ள நன்மையை அனுபவிக்கக்கூடிய அனுபவத்துக்குள்ள கடந்து போக உங்களுக்கு உபத்திரம் உண்டு. 1. 2வது ஒரு காரியத்தை நான் வேதத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் யோபுவினுடைய வாழ்க்கையை வைத்து ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். யோபுவினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான். நல்லா புரிஞ்சுக்கணும். யோபு 1:11 வசனம் தெளிவா சொல்லுது, நீர் அவருடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானது எல்லாம் நீ தொடுவீரானால் உமது முகத்துக்கு முன்பாக உம தூசிக்கானா இல்லையா பாருன்னு சொல்லி அங்கே சாத்தான் தேவனத்திலே கேட்கிறான். அதே யோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பார்ப்போம். மறுபடியும் சொல்லுகிறான், ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான். ஆமா, அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அழிச்சிட்டீர்னா அவர் உங்களுக்கு கண்டிப்பா மறுதளிச்சிருவான். அவன் நன்மை நீர் ஒண்ணுமில்லாம் ஆகிய சரத்துல பலன் சுகம் ஆரோக்கியம்
எல்லாத்தையும் உடைச்சிட்டு தான் கண்டிப்பா மறுதளிப்பான் அப்படின்னு சொல்லி இங்கே பிசாசாகிய சாத்தானானவன் தேவனிடத்துல போய் நின்று கேட்கிறான். நல்லா பாருங்க, இந்த வார்த்தை கத்தர் கொடுக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவர் என்னப்பா இப்படி ஒரு காரியத்தை நீங்க அவனுக்கு அனுமதிச்சிட்டீங்களே அப்படின்னு கேட்கும். இந்த நெருக்கத்தை, இந்த உபத்திரவத்தை அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், அவன்கிட்ட இருந்து எல்லாவற்றையும் நீர் எல்லாத்தையும் அழிச்சிட்டியர். ஒன்னையும் விடல, சகலவற்றையும் அழிச்சிட்டியர். அவனுக்குரிய சந்தோஷம், அவனுடைய நன்மை, அவனுடைய போஜனத்துக்குரிய எல்லாவற்றையும் அழிச்சிட்டியற. அதை கொண்டு பிசாசிட்ட ஒப்பு கொடுத்துட்டீங்க. அடுத்து பாருங்க, சொந்த சர்றமே புண்ணாயிருச்சு, உதவி மாத்திரம் இடம் இருக்கும், இதெல்லாம் போயிருச்சு. இது என்ன காரியம் ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் அழகா ஒரு காரியம் சொன்னாரு. நான் என் பிள்ளைகள் மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சோதனை, அதாவது உங்களுடைய பொருளாதாரத்துல அடி வாங்கிட்டு பலவீனம் வந்துருச்சு, சோறு வந்துருச்சு, நெருக்கம் வந்துருச்சு, உங்களுடைய நன்மைகள் எல்லாம் காணாம போயிருச்சு, நீங்க வருமானம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வைக்கீங்க, எங்க போச்சுன்னு தெரியல, அப்படியே அழிஞ்சிருச்சு, கடன் மேல கடன் வாங்கி பருகபிச்சு கிடக்க, ஐயோ நெருக்கமே இருக்குன்னு சொல்றீங்களா? இங்க கர்த்தர் ஒரு காரியம் சொல்லி கொடுத்தது என்ன தெரியுமா? நான் என் தாசனாகி யோபுவை நான் நம்புனேன். சாத்தாண்ட சவால் விட்டேன், எப்பா உன்னால முடிஞ்ச என்னத்தையும் பண்ணிப்பாரு, என் பிள்ளை என்னை விட்டு விலகி போகவே மாட்டான், என் மகன் என்னை விட்டு விலகி போக மாட்டான், என் மகள் என்னை விட்டு விலகி போக மாட்டான் அப்படிங்கிற ஒரு பெரிதான நம்பிக்கை கிறிஸ்துவுக்கு, தேவனுக்கு உங்க மேல என் மேல இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உண்மையிலே பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில உண்மையிலே கோவப்படுவோம், ஆண்டவர் மேல கோவப்படுவோம், அப்படியே ஓடுவோம், ஒரு 10 நாள் மிஞ்சி போனா ஓடுவோம், திரும்ப எங்க இருந்து கிடப்போம்? அங்கதான் கிடப்போம். ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர், இதேதாங்க, இதேதான். அப்போ இந்த உபத்திரவத்தின் இன்னொரு பகுதி என்ன தெரியுமா? தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்புகிறார். என் மகன் ஜெயிச்சிருவான், ஐயா என் மகா ஜெயிச்சிருவா, இந்த பாட கடந்து வந்துருவா, இந்த நெருக்கத்தை கடந்து வந்துருவா. என்ன மறுபடியும் சொல்றேன், ஏன் அந்த நெருக்கம் நம்மகிட்ட மறுபடியும் நிலை கொண்டு இருக்கணும்? அந்த நெருக்கத்தை கடந்து போகிற வழியை நீங்களும் நானும் கண்டுபிடிக்காம நெருக்கத்துக்குள்ளேயே கிடக்கிறோம். பாருங்க, நானும் என் நண்பனும் அப்ப சைக்கிள் ஓட்டுவோம்னா நல்லா ஃபாஸ்டா போவோம். எங்க வீட்டுல இருந்து கொஞ்ச தூரம் போனா அந்த மெயின் ரோடு வரும், அதுல டேன் பண்ணும்போது ஸ்லிப் ஆயிட்டோம், விழுந்து கிடக்கும். அவன் சைக்கிள் ஹேண்ட்பாரை பிடிச்சிக்கிட்டு அந்த கரைக்கு மண்ணில் விழுந்து கிடக்கா, நான் சைக்கிள் மேலேயே கொத்தகடின்னு பின்னாடி வந்து மேல விழுந்து கிடக்கேன். எல்லாரும் பார்க்காங்க, சட்டுப்புட்டுலாம் எலும்புல நாங்க அப்படியே மெதுவா என்ன பண்றோம், எலும்பி இது பண்றோம். அதுதான் தப்பு. இப்ப நம்ம கீழே விழுந்துட்டோம், என்ன பண்ணுவோம்? ஐயோ அவன் பார்த்துருப்பான், இவன் பார்த்துருப்பான்னு சொல்லி மடமடன் என்ன பண்ணுவோம்? அதே போல இந்த துன்பத்தின் பாதை உங்களுடைய பொருளாதாரத்துல அடி வருதா, கையின் பிரயாசத்துல நெருக்கம் வருதா, சர்வ சுகபல ஆரோக்கியத்துல நெருக்கம் வருதா, என்னன்னு கண்டுபிடிங்க. ஏன்னு கண்டுபிடிங்க. எல்லாம் எடுத்த உடனே அடிச்சு பிடிச்சு ஓட வேண்டியது. டாக்டர்னு அவன் எதையோ ஒண்ணு சொல்றான், செத்து போயிட வேண்டியது இல்ல. கண்டுபிடிங்க, நிறுத்துங்க, கொஞ்சம் நிதானிங்க. என்ன காரியம் இது, என்ன போராட்டம் இது, தேவன் கொடுக்கிற சோதனையா, இது எப்படி கடந்து வரணும், அது தேவ சமூகத்துல உட்காருங்க. நிச்சயமாய் இந்த உபத்திரவம் தேவனால் கொடுக்கப்படுறாங்க. அவர் உங்களை நம்புகிறார். எப்படி நம்புறாரு? என்னுடைய மகன் கண்டிப்பா ஜெயிச்சுட்டு வந்துருவான், பிசாசை என் பிள்ளை தோற்கடிப்பான், பிசாசை என் பிள்ளை மேற்கொள்ளுவான், பிசாசை கதற வைப்பான், பிசாசை அலற விடுவான், பிசாசு என் பிள்ளையை பார்த்து பயந்து நடுங்கி ஓடி போவான்னு சொல்லி கர்த்தர் உங்க மேல என் மேல நம்பிக்கை வைக்காருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கணவனை மனைவி நம்புவதில்லை, மனைவியை கணவன் நம்புவதில்லை, பிள்ளைகளை பெற்றோர் நம்புவதில்லை, பெற்றோரை பிள்ளைகள் நம்புவதில்லை, நண்பர்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை நிறைய குறைஞ்சு போயிடுச்சு, லவ்வர்ஸுடைய வாழ்க்கை நம்பிக்கை குறைஞ்சு போயிடுச்சு, நிறைய காரியங்களை பார்க்கிறோம், நம்பிக்கை இல்லை இன்னைக்கு. ஆனா கர்த்தர் நம்புகிறார். உலகம் நம்பல, உங்க உடன் பிறந்தவங்க நம்பல, பெற்றவங்க நம்பல, பிள்ளைகள் நம்பல, யாருமே நம்ம நம்பல, ஆனா கர்த்தர் நம்புகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். அகிலத்தையும் படைத்து அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிற அந்த தேவாதி தேவன் உங்களையும் என்னையும் நம்புகிறார். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவான்களா அந்த உபத்திரவத்தின் பாதையில கடந்து வந்து ஜெயத்தை எடுங்க. உட்காந்துட்டு ஐயோ எனக்கு எதுவுமே நடக்கல, எப்ப பாரு எனக்கு மட்டும் தான் சோதனை, நான் மட்டும் தான் சோதிக்க போறேன், ஏன் என் வாழ்க்கையில மட்டும் நடக்க இப்படி மண்டையை போட்டு பிச்சுட்டு பைத்தியக்காரனை போல பைத்தியக்காரை போல அலையாதீங்க. தேவசனம் வந்து உட்காருங்க. ஆண்டவர் என்ன காரியம்,
ஏன் எனக்கு இந்த உபத்திரவம், இந்த உபத்திரவத்தின் வழியில கடந்து போறதுக்கு என்ன காரியம் இருக்கு, அதை எனக்கு காட்டுங்க. ஆமா, வேதமே சொல்லு, சோதிக்கப்படுவதற்கு தப்பித்து போகக்கூடிய போக்கு வழியை காட்டுகிறார். நெருக்கப்படுறவனுக்கு கண்டிப்பா வழியை கத்தர் காட்டுவாருங்க. அதை கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரை இந்த துன்பத்தை ஜெயிக்க, இந்த நெருக்கத்தை ஜெயிக்க, இந்த பாட ஜெயிக்க, இந்த பலவீனத்தை ஜெயிக்க, இந்த வியாதி ஜெயிக்க, இந்த மரணத்தை ஜெயிக்க எனக்கு என்ன வழி, அந்த வழியை காட்டுங்க, கேளுங்க. ஆமா, நம்ம கேட்கறது இல்லை, அப்படியே புலம்பிட்டே அலைய வேண்டியது. அப்படியே போச்சே எனக்கு மட்டும்தான், நான் மட்டும் தான் நெருக்கப்படுறேன். ஏன் நீ நெருக்கப்படுற காரணம் கர்த்தர் உன்னை நீதிமானை பார்க்கிறார். உன் மேல நம்பிக்கை வச்சிருக்காருங்க. உலகம் நம்பல, ஆனா உன் புருஷன் நம்பல, உன் பொண்டாட்டி உன்னை நம்பல, ஆனா கர்த்தர் உன்னை நம்புகிறார். என் பிள்ளை ஜெயிச்சிருவான், என் பிள்ளை ஜெயிச்சிருவான். பாவ போராட்டமா என் பிள்ளை ஜெயிச்சிருவான், பலவீனமா என் பிள்ளை ஜெயிச்சிருவான், சோர்வா என் பிள்ளை ஜெயிச்சிருவான். ஆமா, என் பிள்ளைங்க ஜெயிச்சு வெளியே வந்துருவாங்க. பிசாசை தோற்கடிப்பான், முகத்திலே கிழித்து போடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கர்த்தர் உங்க மேல என் மேல வச்சிருக்காங்க. ஆமாங்க. ஆனா நாம தான் எப்படி அலைஞ்சிட்டு இருக்கோம். நமக்கு ஏதோ தேவனே இல்லாத மாதிரியும், அவர் நம்ம கைவிட்டுட்ட மாதிரியும், அவர் நம்மளை ஏமாத்திட்ட மாதிரியும். இல்லைங்க, அவர் உங்களை என்னை ஏமாத்தவே இல்லை. அவர் உங்களையும் என்னையும் 100க்கு 100% நம்புகிறார். ஆமா, என் பிள்ளை ஜெயிச்சிருவான். பாருங்க, நீங்க வேத்துல ஒரு காரியம் பார்ப்பீங்கன்னா அங்கே அழகாக வேதம் சொல்லுது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துல ஒரு காரியத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகி ஈசாக்கை மோரியா தேசத்துக்கு மன்னிக்கணும், நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். யோசிச்சு பாருங்க, 100 வருஷம், 100 வயசு ஆயிருச்சு ஆபிரகாம். 100 வருஷம் காத்து கடந்திருக்காரு எனக்கு ஒரு பிள்ளை பிறக்கணும்னு. 100வது வயசுல அவருக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கார். அந்த பிள்ளை எவ்வளவு பாசமா, எவ்வளவு செல்லமா, எவ்வளவு மகிமையா வளர்த்திருப்பார் தெரியுமா. அவனுக்குன்னு தனி வேலையாட்கள், கவனிக்கிற ஆட்கள் எல்லாம் கொடுத்து பயங்கரமா வளர்த்திருப்பாரு ஆபிரகாம். ஆனா கர்த்தர் இப்ப சொல்றாரு, இந்த ஒரே ஒரு பிள்ளைய, உன் இருதயம் நேசிக்கிற அந்த ஒரே ஒரு குமாரனை எனக்காக பலியிடு, கொண்டு வா. தேவ நம்பிக்கை எப்படி பார்த்தீங்களா? ஆமா, இன்னைக்கு கர்த்தருக்காக இழப்பதற்கு யாருமே இல்லைங்க. ஆனா கர்த்தர் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இழப்பதற்கு யாரும் துணியல. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இழப்பதற்கு யாரும் துணி வரல. எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வாங்கி 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 என்ன பண்ணணும், அப்படியே சுகபோகமா ராஜ வாழ்க்கை வாழும். இதுதான் மைண்ட் செட்டப்பா இருக்குது. இல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இழக்க துணிந்தால், எதை இழக்க துணிகளோ அதை மறுபடியும் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். இழக்க வேண்டிய காரியத்துக்கு என்ன பரிகாரமோ அந்த பரிகாரத்துக்குரிய பலியும் கர்த்தர் கொடுப்பார். ஆமா, இந்த நெருக்கத்தின் பாதையில கண்டிப்பா, உபத்திரவத்தின் பாதையில கண்டிப்பா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு கொடுக்கணும். கர்த்தர் நல்லா பார்த்துக்கோங்க. அவர் உங்களுக்கும் எனக்கும் நலமாய் தோன்றுகிற காரியத்தை, அதாவது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நலமாய் தோன்றுகிற காரியத்தை நாம் தேவனுக்காக இழப்பதற்கு, தேவனுக்கே திரும்ப கொடுப்பதற்கு தேவன் நம்மளை என்ன பண்றாரு, டெஸ்ட் பண்ற, சோதிக்கிறார். அங்க பிசாசு சோதிக்கிறதுக்கு இடம் கொடுத்தார், இங்க அவரே சோதிக்கிறாரு. சோதிக்கிற அவர் நம்பிக்கையோடு சோதிக்கிறார். என் பிள்ளை கொண்டு நின்றுட்டு மறுபடியும் அவன் அனுபவிக்க வேண்டிய நன்மைய திரும்பவும் சுதந்திரமா பெற்றுக்கொண்டு போவான். அதுதாங்க தேவ நம்பிக்கை. இழப்பதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளல. நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் துணியணும் கொடுக்க. கர்த்தருக்காக அந்த நெருக்கத்துக்கு மத்தியில அந்த நெருக்கத்தை அர்ப்பணிக்க நாம் சம்மதிக்கும் பொழுது
நான் செய்ய மாட்டேன், நான் பண்ண மாட்டேன். ஆமா, சிலருக்கு கர்த்தர் ஜெபிக்கிற ஊழியத்தை கொடுப்பார், அந்த ஜெபத்தையே ஒழுங்கா பண்ண மாட்டாங்க. சிலருக்கு கர்த்தர் வேதத்தை மாத்திரம் வாசிக்கிற அனுபவத்தை ஊழியத்தை கொடுப்பார், அது செய்ய மாட்டாங்க. ஆமா, ஒரு பிரதானமான ஊழியமே ஜெப ஊழியம் தாங்க. நீங்க ஓடி ஓடி அங்க போய் அதை பண்ண இதை பண்ணு சொல்றதெல்லாம் இல்லவே இல்லை. பிரதானமான ஊழியம் தேவ சமூகத்துல கடந்து முழங்கால் படிட்டு ஜெபிப்பதுதான். ஆமா, அது தேவை. அதையே செய்யறது இல்லை. இன்றைக்கு இருக்கிற நாம எப்படி இருக்கிறோம்? அதிகாலை எழும்பி கொஞ்சம் 5 நிமிஷம் ஜெபம் மட்டும் ஓடி போயிடும். அந்த 5 நிமிஷத்துல வச்சு என்ன செய்ய போறிய? பிரதானமான காரியத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரமா தேவசத்துல உட்கார்ந்து ஜெபிக்கணும்ல, யார் செய்வா? அடிச்சு பிடிச்சு ஓடுறோம். உலகம் உலகம் உலகம், சம்பாத்தியம், வேலை வேலை வேலை. பிள்ளைங்களை கூட ஒழுங்கா பாக்குறது இல்ல, ஒரு காரியத்தை ஒழுங்கா செய்யறது இல்ல. எப்ப பாரு கடனை வாங்கிட்டே அலையணும், அதுக்கு கடன் இதுக்கு கடன், இதேதான் புத்தியில அலைஞ்சிட்டு இருக்கோம். இஎம்ஐல வீட்டை கட்டு, இஎம்ஐல காரை வாங்கு, அதுக்கு சம்பாதிக்க ஓடு. எப்போ நீங்கள் கர்த்தருக்காக ஓடுவீங்க? எப்போ குடும்பத்தை கர்த்தருக்குள் கட்டி எழுப்புவீங்க? யோசிச்சு பாருங்க, எப்ப நடக்கும் அது? கர்த்தருக்காக ஒன்னையும் கொடுக்கறதுக்கு ஒருத்தருக்கும் விருப்பம் கிடையாது. ஆனா நம்ம ஜோமான உடனே கிடைச்சிடணும். முழங்கால போட்டு அடி கண்ணீர் விட்டு அழுது முடிச்ச உடனே கிடைச்சிடணும். அண்ணால் ஜோமன்னா சமாதானம் கிடைச்சிச்சு, அவ்வளவுதான். உள்ள பக்கிற கர்த்தர் ஒரு நாளை நிர்ணயிச்சு வச்சார், அப்பதான் அவளுக்கு குழந்தை பாக்கியமே உண்டாச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். உடனே எல்லாம் உடனே கிடைச்சிடணும். நான் காலையில ஜோம் பண்ணிட்டேன், கர்த்தர் கொடுத்துருவா? இல்ல, எல்லாவற்றுக்கும் காலமும் நேரமும் சமயம் உண்டு. ஆனா நீங்கள் உங்க நீதிமானாய் தேவனுக்கு முன்பாக நிற்க, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முதல் பங்கை நீங்க கொடுத்துதான் ஆகணும். முக்கியத்துவத்தை கொடுத்துதான் ஆகணும். உங்களுக்கு நலமாய் தோன்றதை கொடுங்க. உங்க சரத்து நல்ல பலன், ஆரோக்கியம், சுகம் இருக்குதா கொடுங்க. உங்க கையின் பிராசத்து நன்மைகள் நல்ல பலத்துக்காக கொடுக்க கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க, மனுஷனுக்காக கொடுக்காதீங்க. ரொம்ப குறிப்பா நீங்க பணம் பொருளாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை, உங்க முழங்கால கொடுங்கப்பா, அதான் முக்கியம். உன் பணமோ உன் காசோ கர்த்தருக்கு தேவையில்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். உன் காணிக்க வச்சு கர்த்தர் அவர் பொற்பர விதியில், அதாவது தங்கத்தால் ஆன தரையில் நடந்துட்டு அலையிறவர் அவரு. ஆமா, அவர் மகிமையின் தேவன், பொண்ணும் பொருளும் அவருடையது. நீ அள்ளி கொண்டு கொடுத்தனால அங்க ஒன்னும் உன் காரியம் சாதிக்க மாட்டாரு. ஆமா, முழங்கால் உன் நேரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க, அதுதான் கர்த்தருக்கு தேவை. தியாகம் பண்ணி பாருங்க, உங்க ஜெப வாழ்க்கை கொடுத்து பாருங்க, உங்க வேத வாசிப்பின் வாழ்க்கை கொடுத்து பாருங்க, உங்க பரிசுத்த வாழ்க்கை கொடுத்து பாருங்க. அதெல்லாம் யார் செய்வா? உங்க பிள்ளைங்களை ஜெபம் பண்ண வைங்க, வேத வாசிக்க வைங்க, அதெல்லாம் யார் செய்வா? கட்டாயப்படுத்துங்க. கர்த்தர் கேட்கிறார், உன் பிள்ளை என்ன கொண்டு வந்து கொடுப்பா. ஒரே பையன்தான், செல்ல மகன், உன்னோட ஒரே குமாரனும் நேசகுமாரன், நீ ரொம்ப நேசிக்கிற பிள்ளை. ஆபிரகாம் ஓகேன்னு போயிட்டாருங்க, ஓகேன்னு போயிட்டாரு. இங்க ஒரு சின்ன பாடம் அனுபவிக்கிறதுக்கு முடியல, ஒரு சின்ன கஷ்டத்தை அனுபவிக்க முடியல, ஒரு வார்த்தைய ஒருத்தன் ஒரு வார்த்தை சொல்லிட்டானா பொறுக்க முடியல, சகிக்க முடியல. என்னை பத்தி அவன் எப்படி பேசலாம், என் புருஷன் எப்படி பேசலாம், என் பொண்டாட்டி எப்படி பேசலாம், என் பிள்ளை எப்படி பேசலாம், அவன் எப்படி பேசலாம், ஒன்ன பொறுக்க சகிக்க முடியல கர்த்தருக்காக. என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றோம் பாருங்க. நெருக்கம், தேவன் கேட்கிற மாதிரி உள்ள நெருக்கத்துல வாழ்ந்தா மட்டும்தான் நீங்களும் நானும் நீதிமான். நான் போதிக்கிறதுக்காக நான் ஒழுக்கம் இல்லாம வந்தா நான் நீதிமான் கிடையவே கிடையாது. ஆமா, எனக்கு பரவாயில்ல கிடைக்காது, தரமாட்டாரு. வேதமே அப்படின்னு சொல்லுது, போதிக்கிற நீதானே ஆகாதவனை போய்விடாதபடிக்கு எச்சரிக்கையாரு, நிற்க சொல்ற நீதானே விழுந்து போகிறது எச்சரிக்கையாரு. தேவை தேவ சமத்துல முள்ளங்கால படிட்டு ஜெபிப்பதுதான் ரொம்ப தேவை. அதுதாங்க ரொம்ப தேவைதான். நீ கொடுப்பதோ ஓடி ஓடி ஊழிஞ்சதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. தேவன் ஓன்ட்டு இருக்கிற முக்கியத்துவமான உன் நேரத்தை எனக்காக கொடு, அதான் கேட்கிற. உன் காணிக்கை கொடுன்னு கேட்கல, உன் நேரத்தை கொடு, உன் ஜெப வாழ்க்கையை கொடு, என் சமூகத்துல அமர்ந்துரு, குடும்பமா அமர்ந்துரு, தனித்து ஜெபம் பண்ணு, பிள்ளைகளை ஜெபம் பண்ண வை. இதெல்லாம் கர்த்தர் கேட்கிறாரு. கல்வி கொடுத்தோன்னு பிள்ளை பருவத்துக்கு போயிருமோ? லட்சக்கணக்கில் செலவச்சு கல்வி பிள்ளை பருவத்துக்கு போயிருமோ? பருவத்துக்கு போற ஒரே வழி வேதம் தான், ஜபம் தான். வேத வாசிப்பும் ஜபம் இல்லாம பருவத்துக்கு போகவே முடியாது. இது கற்றுக் கொடுக்கிற பாதையில வழியிலிருந்து வராம பருவத்துக்கு போக முடியாது. உலகத்துல எவ்வளவு பெரிய படிப்பை படிக்கலாம், ஒரு பிரயோஜனம் கிடையாது. பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே வழி, நீங்கள் தேவனுடைய பார்வையில நீதிமானா இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில அவருக்கு முன்பாக நம்முடைய நேரங்களை செலவிட வேண்டும்.
ஆமா, நான் காணிக்கை கொடுத்துருவேன், யாரோ எனக்கா ஜெபம் பண்ணுவாங்க, எனக்கு பிரச்சனை தீர்ந்துடும். எப்போ உன் பிரச்சனை தீரவே தீராது, வர்ற நாட்களை புரிஞ்சுக்கோ. ஆமா, அவரவர் பசிக்கு அவரவர் சாப்பிட்டா மட்டும்தான் நன்மை, இல்ல நன்மை கிடையாது. அப்ப இந்த பாதை கடந்து வந்தே ஆகணும். கர்த்தர் ஆபிரகாமை நம்புகிறார். நான் என்ன கொடுத்தோன்னு அதை கேட்கிறேன், ஆபிரகாம் எனக்காக கொண்டு வந்து கொடுத்துட்டு அதை மறுபடியும் எடுத்து கொண்டு போவான். அவன் ஆசீர்வாதம் அவனை விட்டு கெட்டு போகாது, அந்த நன்மை விலகாது என்பதை தேவன் நம்பிதான் அவன் அந்த உபத்திரவத்தின் பாதை நடத்துகிறார். புரிஞ்சுக்கோங்க, உங்களை நம்புறாருங்க. என் பிள்ளை ஜெபம் பண்ணுவான், என் பிள்ளை ஜபிக்கும், என் மகன் ஜபிப்பான், என் மகள் ஜபிப்பான். நெருக்கத்தை கண்டு கலங்கி ஓடி போயிட மாட்டாங்க, நெருக்கத்தை கண்டு துவண்டு போயிட மாட்டாங்க, கடந்து அதிகமா ஜபிப்பாங்கன்னு சொல்லி தேவன் நம்புகிறார். நாம் என்ன செய்யறோம் சொல்லுங்க பார்க்கலாம்? அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? துரோகம் தான் பண்றோம். ஆனா ஆண்டுட்டு போய் நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே நான் பைபிள் வாசிக்கிறேன், எப்ப உபவாசிக்கிறேன், அதை பண்றேன் இதை பண்றேன், அங்க போய் சண்டை மட்டும் போடுறோம். எதை தேவனுக்காக சகித்து நீதிமான்களா இருக்கிறோம் யோசித்து பாருங்க. எதை பொறுத்து தேவனுக்காக அப்படியே பொறுமையோடு காத்திருந்து நீதிமானா யோசித்து பாருங்க. இல்லைங்க, வழி தவறி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நெருக்கம் உபத்திரம் கண்டிப்பா உண்டு. போதிக்கிற எனக்கும் உண்டு, கேட்கிற உங்களுக்கும் உண்டு. உலகத்துல கர்த்தருடைய பிள்ளையா வாழ நினைக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் உபத்திரம் உண்டு. அந்த உபத்திரப்படுகிற மாத்திரமே நீதிமான்களா இருக்கிறார்கள். நீங்க நீதிமானா இருக்கிற விரும்புறீங்களா, இல்ல நீதிமானுடைய மறுபக்கத்துல வரக்கூடிய வெறும் ஆசீர்வாதங்களை மாத்திரம் அனுபவிச்சு ஓட விரும்புறீங்களா? நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற பாத்திரமா இருக்க விரும்புறீங்களா, இல்ல கர்த்தருடைய பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற புள்ளியா இருக்க விரும்புறீங்களா? எதை விரும்புறீங்க? எதை விரும்புறீங்க? நீங்க புள்ளியா இருக்கணும், கண்டிப்பா உபத்திரப்பட்டே ஆகணும். கடைசி வரைக்கும் மண்ணுக்குள்ள கொண்டு போய் இந்த சரத்தை வைக்கிற வரைக்கும் பாடு உண்டு, பாடு உண்டு. அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அர்ப்பணிப்போம். கர்த்தர் நிச்சயமே நம்மை கரம் எடுத்து நடத்துவார். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் எங்களை அழைத்து வந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எந்த நோக்கத்துக்காக அழைத்து கொண்டு வந்தீரோ அந்த நோக்கத்தை தேவன் நிறைவேற்றுகிறதுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் நேகம், ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து ஆண்டவரே அவனை நீங்களாக்கி விடுவிப்பான்னு சொல்லி வாசிக்கிறோம். அதே போல எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் தேவன் ஆண்டவர் எங்கள் ஜீவித்தில் எல்லாவற்றுக்கும் எங்களை விலக்கி நீங்களாக்கி மீட்க வல்லவராய்க்கிறப்பா. ஆகவே இந்த நெருக்கத்தை கண்டு கலங்காதபடி கர்த்தர் மீட்பை தருவாருங்கிற ஒரு ஓட்டத்தை ஓட, சத்துருவின் தலையை நசுக்க நீர் எங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை வீண் போகாதபடி இந்த நம்பிக்கையில உறுதியாய் தரித்து இருக்க கர்த்தர் எங்களுக்கு பலன் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் எல்லா பொல்லாங்களுடைய கிரையில நிர்மூலமாக்கி ஜெயம் எடுக்கிறோம். அப்பா, நீர் ஒருவரை மகிமைப்படுவீராக. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை கண்ணோக்கி பாருங்க. ஒவ்வொருவரும் உமக்கு முன்பாக முழங்கால் படிட்டு முழங்கால நின்று ஜெபித்து இந்த துன்பத்தின் பாதைகளை ஆண்டவர் கடந்து வர ஜெயம் எடுக்க நீர் ஆண்டவரை கொடுக்கிற மீட்பை அனுபவிக்க பலன்தார். காத்துக்கொள்ளும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பெரிய காத்து செய்யுங்கப்பா. விசேஷமாக இந்த காலங்களை நாங்க பாக்குறோம், வெயில் தாக்கங்கள் பயங்கரமா இருக்குது. நல்ல ஒரு சமானத்தை கொடுக்கும், நல்ல மழைகளை கொடுங்கப்பா. சில தேசங்கள்ல மழைகளால் அழிவு இருக்குது, அழிவின் மழை அல்ல, நல்ல ஆசீர்வாதமான மழையை கொடுத்து இந்த பூமியின் வெப்பத்தை தனிய பண்ணி கர்த்தர் ஜனங்களை சுகமாய் தங்க பண்ணும்படி ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பெரிய காத்து செய்யும், நிறைய மகிமைப்படும் ஆண்டவர். ஜெபித்து நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே மறுபக்கத்துல உள்ள நீதிமான ஆசீர்வாதங்களை அனுபவிக்க எங்களுக்கு பலன் தான். காத்து கரம் எடுத்து நடத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மடி வேண்டிக் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.